நேத்து கதை நேத்தோட முடிஞ்சது. இன்னைக்கு புது நாள் ஆரம்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பி நியூ இயர் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ அண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து மியூசிக் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் போய்க்கோங்க. மியூசிக் போயிட்டு மை மியூசிக்ன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க மியூசிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி வந்து இயர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் போய்க்கோங்க. கலர் போயிட்டு க்ளோ போயிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. க்ளோ மைனஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொண்டு போய் மேலே வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி மேலே சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. போயிட்டு 4ன்றதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ இதுவும் கொண்டு போய் நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுவும் வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ரிட்டன் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்து அகெயின் டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு 5 வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக அந்த வேர்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ இதுவும் வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் வந்து இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. போயிட்டு நான் ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர்னு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் போய்க்கோங்க. ஃபாண்ட் போயிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹாப்பி நியூ இயர்னு வந்து செட் பண்ணி இங்கே சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து மியூசிக் வந்து டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய வால்யூம் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை கிளிக் பண்ணி வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு 2த்தோடைய வால்யூம் வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செட் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மியூசிக் செலக்ட் பண்ணிவிட்டு பீட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாங்கில் வந்து டயலாக் வரும். ஸோ நான் அந்த இடத்துல மட்டும் பீட் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு ஸோ நான் அந்த டயலாக் வந்து நானே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபாண்ட் போய்க்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் இது தான். ஸோ இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் வந்து கொண்டு போய் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் கொண்டு போய் வச்சுட்டு க்ளோ போயிடுங்க. க்ளோ போயிட்டு செகண்ட் இருக்குல்ல ஏன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோ வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அனிமேஷன் போய்க்கோங்க. அனிமேஷன் போயிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது கொடுத்துட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பீட் செட் பண்ணல அதுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க டைலாக் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்டு வந்து நம்ம வந்து எடிட் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் வேர்டு எடிட் பண்ணுறதுக்கு ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் வந்து டயலாக் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக அந்த முடியறதுக்கு நேராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ இதை மிச்சம் இருக்கிறத வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து இது கீழே வந்து இந்த வீடியோ இருக்குல்ல, ஸோ எனக்கு வந்து அங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து நான் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோ வேணும்னா நம்ம பேஜ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனா ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இத ஜூம் பண்ணி கொஞ்சம் இந்த வீடியோ வந்து கீழ வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு வந்து ரிமூவ் பண்ணுங்க. அப்பதான் அதே லோட் ஆகி அதுவே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்றேன். இப்போ வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்து வந்து வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.